ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு RTX PC பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் 56,000 ரூபாய் பட்ஜெட்டில். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு RTX பில்ட் 60,000 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் ரொம்ப அப்கிரேட் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது மதர் போர்டு எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக இருந்துச்சு. ஆனால் இந்த பில்ட்டில் நம்ம டேரெக்டாக 13 ஜெனுக்கு கூட அப்கிரேட் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் 100% ஃபியூச்சர் ப்ரூஃபாக ஒரு பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த 60,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்க பிசியை விடையுமே கம்மியான ப்ரைஸிங்கில் RTX கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு தான். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த RTX பில்ட் உண்மையாகவே RTX 3050 பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பிசி பில்டுக்கு நாம எந்த CPU யூஸ் பண்ண போகிறோம்னா i3 12th ஜென் தான் 1200F. ஆக்சுவலாக i3ன்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைப்பீங்க இது ரொம்பவே சீப்பான CPU, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காதுன்னு. ஆக்சுவலாக இந்த CPU வந்து உண்மையிலே ஒரு பட்ஜெட் பிசி பில்டர்ஸுக்கு பெஸ்ட்டான CPU. இந்த CPU எவ்வளோ பெட்டர்னு கேட்டிங்கன்னா i5 10th ஜென், அப்புறமா i5 11th ஜென், AMDயோட 5500 இதை விடையுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கில் கொடுக்கும். ஸோ இதாலேயே இந்த i3 12th ஜென் பெஸ்ட் மிட்ரேஞ்ச் CPUன்னு நான் சொல்லுவேன். நம்மளோட இந்த RTX கிராஃபிக்ஸ் கார்டையுமே இதால் எந்த ஒரு பாட்டில் நெக் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த பில்டுக்கு தான் i3 12th ஜென்னே சூஸ் பண்ண போகிறேன், 1200F. இந்த F சீரியஸுக்கும் நார்மலுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட் இன்டர்னல் கிராஃபிக்ஸ் தான். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா 2000 3000 கொடுத்து இந்த இன்டர்னல் கிராஃபிக்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒருத்தரெல்லாம் கிடையாது. அதுக்கு நம்ம AMDயோட 5600G ப்ராசஸர் போகிறோம். இந்த இன்டர்னல் கிராஃபிக்ஸ் ரொம்பவே பவர் கம்மியான ஒரு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் தான். ஆக்சுவலாக நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும், கேமிங் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம நான் ஆஃப் வேரியண்ட்டை சூஸ் பண்ணலாம், அதுவே பெட்டராக இருக்கும் இந்த பில்டுக்கு. அப்புறமா மதர் போர்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம இந்த பில்டு ஃபியூச்சர் ப்ரூஃபாக பண்ண போகிறோம். அதாவது 13 ஜென்னுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி. அதனால் நம்மளால் இங்கே H610 மதர் போர்டெலாம் சூஸ் பண்ண முடியாது, அதில் 13 ஜென் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இங்கே ஒரு பட்ஜெட்டில் இருக்க நல்ல B60 மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே MSIயோட B60 மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ MSIலையுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே MSI Pro B60 E சீரியஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அதை சூஸ் பண்ண போகிறதில்ல, அது 2 RAM ஸ்லாட் தான் இருக்குது. அது நமக்கு அவ்வளோ பெட்டராக இருக்காது ஃபீச்சருக்கு. நாம் இங்கே MSIயோட Pro P சீரியஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த P சீரியஸில் தான் நமக்கு 4 RAM ஸ்லாட் இருக்குது. மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அது கூட கம்பேர் பண்ணால். ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பாருங்கள், ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 1000 ரூபீஸ் நம்ம பே பண்ணுறது ஒருத்தர் தான். நமக்கு கண்டிப்பாக இந்த பில்டுக்கு எல்லாமே 4 RAM ஸ்லாட் வேணும். நம்ம இப்போ தான் நம்மளால் ஃபீச்சர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே இந்த MSIயோட B60 P சீரியஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட ப்ரைஸிங் 11,000 10,000 அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு 400 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு 10,400 இருந்துச்சு. ஸோ இந்த மதர் போர்டை பற்றி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக MSI மதர் போர்டில் கொடுக்குற அந்த ஃபேன் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட இந்த மதர் போர்டை பற்றி நிறையவே பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இந்த மதர் போர்டில் இருக்க டிபிள் லைட்டிங். அதாவது எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த எல்இடிஸை வச்சு நம்மளால் எந்த ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உண்மையில் ஒரு நல்ல ஒர்த்தான ஃபீச்சர் தான். அப்புறமா இது 13 ஜென் கூட ரெடி தான். XMP ப்ரொஃபைல் TPM 2.0 இருக்குது. அப்புறமா நல்ல குவாலிட்டியான மதர் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடியிலே Type-C போர்ட்டு கொடுத்துருக்காங்க. USB 3.2 ஜெனரல் சப்போர்ட் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டான போர்ட்ஸ். அப்புறமா PCI Gen 4 இந்த ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த மதர் போர்டில் நம்மளால் RAM ஓவர் கிளாக் பண்ணி அதாவது XMP ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி 4600 MHz வரைக்குமே ஓவர் கிளாக் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இன்னும் ஹையரான ஒரு RAM சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பில்டுக்கு தான் அவ்வளோ ஹையரான RAM நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த 12th ஜென் i3க்கு நம்ம சூஸ் பண்ணுற ரேமே போதுமானது. நான் அதை RAM சூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அப்புறமா ஆடியோ ரொம்ப ஹை எண்ட் ஆடியோலாம் கிடையாது, ஒரு நார்மலான 8 சீரியஸ் ALC ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப லோ ரொம்ப பேட்டர்லாம் கிடையாது இந்த மதர் போர்டில் இந்த ஆடியோ. அப்புறமா சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே இது 12th ஜென் சப்போர்ட் இருக்குது. 13 ஜென் CPU நீங்கள் போடலாம் இருந்தால் நம்ம பயோஸ் அப்டேட் பண்ணணும். பயோஸ் அப்டேட் பண்ணால் நம்மளால் 13 ஜென் கூட யூஸ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லாத. ஸோ 13 ஜெனில் நீங்கள் i5 சீரியஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த மதர் போர்டில், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் இன்னும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது SSD சீரியஸுக்கு. மற்றபடி நீங்கள் i5 தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா 13 ஜென்லையும் இந்த மதர் போர்டு தாராளமாக சூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்புறமா இன்டலோட கோர் பூஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இன்னும் இன்டல் கூட ரொம்ப பெட்டராகவே இந்த மதர் போர்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறமா சொன்ன மாதிரி RAM ஓவர் கிளாக்கி 4600 MHz வரைக்குமே இருக்குது. அப்புறமா PCI Gen 4 இருக்குது, ரொம்ப முக்கியமானது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. ஸோ இதை தான் இந்த மதர் போர்டில் இருக்க ஒரு காமனான ஃபீச்சர்ஸ். ஓகேயான மதர் போர்டு தான் இந்த ப்ரைஸிங்கில். அப்புறமா இதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் தான். என்னன்னா ஒரு RTX கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ண போகிறோம், அதுவும் பட்ஜெட்டில் என்ன எல்லாருமே RTX 3050 தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக RTX 3050 ஒரு ஒர்த்தான கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது.
அதோட ப்ரைஸிங்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தா அது கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. அப்போ எந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா RTX 2060. இந்த 2060 கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3050 எல்லா விதத்துலையுமே ஈஸியாக பீட் பண்ணும். கேமிங்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே RTX 2060 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதே வேளையில் 3050க்கு ஈக்குவலான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஒரு 23,000 25,000 சம்டைம்ஸ் 21,000 கூட ஆஃபர் டைம் சேல்ஸ் டைமில் வந்துருக்கு. ஸோ இங்கே RTX 3050 சூஸ் பண்ணுறதை விட RTX 2060 சூஸ் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. அதே வேளையில் RTX கிராஃபிக்ஸ் கார்டுனால RTX கொடுக்குற இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுமே இந்த RTX 2060 நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த விதத்தில் RTX 2060 யூஸ் பண்ணுறதால நம்ம எந்த ஒரு டவுன் கிரேடுமே ஆக போகிறதில்ல, இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த RTX 3050 எப்படி தான் ஒர்த்தான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கும்னா அதோட ப்ரைஸிங் 20,000க்குமே கீழே வரணும். அப்போ தான் அதோட ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆகும். அது வரைக்குமே அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒர்த்து கிடையாது. நீங்கள் RTX 2060 போகிறது ஒரு பெட்டரான ஐடியா. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அதில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நான் இந்த RTX 3050யும் RTX 2060யுமே கம்பேர் பண்ணி ஃபைனலில் பெஞ்ச் மார்க் காட்டுறேன். அதில் FPS பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரி RTX 2060 தான். இது ஒரு 6GB மாடல். இன்னொரு 3Dயோட RTX 2060 இதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான். 6GB RAM தான். அதுக்காக 8GB RAM இருக்க 3050 பீட் பண்ணு கேட்டால் கண்டிப்பாக ஈஸியாக பீட் பண்ணும். அதை நீங்கள் பெஞ்ச் மார்க்கில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அப்புறமா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளையில் எப்போவுமே ரொம்ப சீப் அவுட் பண்ணாதீங்க. அதில் இருக்க குவாலிட்டி ப்ளஸ் அதில் கொடுக்குற ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வாங்குங்க. ரொம்ப சீப்பான பவர் சப்ளை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அதர் காம்பனன்ஸுமே ஷார்ட் சர்க்யூட்டாக நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்புறமா ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு பவர் சப்ளையில் கொஞ்சம் டீசன்ட் பவர் சப்ளை சூஸ் பண்ணுங்கள். இங்கே தான் XPGயோட பாலிகன் சூஸ் பண்ண போகிறேன். இது ஓகேபிளான ஒரு பவர் சப்ளை தான். 650 வாட் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பவர் சப்ளை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னா நான் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பவர் சப்ளை எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த பவர் சப்ளை பெட்டராக இருக்கும், இந்த 18+ ரேட்டிங்னா என்ன, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி பவர் சப்ளை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் பெட்டராக ஐடியா இருக்கும். அதே வேளையில் அதில் நான் பவர் சப்ளை வாட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு டீசெண்டான பவர் சப்ளை தான். லோடுக்கு ஏற்ற மாதிரி பவர் அட்ஜஸ்ட் பண்ணும். 70% லோடு வரைக்குமே இது ஃபேன் ஸ்பீடை கொஞ்சம் லோவாகவே மெயின்டைன் பண்ணும். அப்போ தான் நமக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் ரொம்ப லோடான மட்டும்தான் அதுக்கு மேலே ஃபேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் அதோட டெம்பரேச்சர் 105 வரைக்குமே அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்புறமா நெசசரி ப்ரொடக்ஷன், அதாவது அண்டர் வாட் ப்ரொடக்ஷன், ஓவர் வாட் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ தான் நம்மளோட அதர் காம்பனன்ட்ஸை ப்ரொடக்ட் பண்ண முடியும். பவர் சப்ளை போனால் கூட நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அதே நம்ம சிபி மறுபடியும் ஏதாவது போனோம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு PSC வாங்குறது தான் ரொம்ப பெட்டரான ஐடியா. ஸோ எப்போவுமே PSCயில் சீப் அவுட் பண்ணாது. அப்புறமா கேபினெட்டுக்கு தான் எப்போவுமே கேபிள் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஏர் ஃப்ளோ இது ரெண்டையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஒரு கேபினெட் சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இங்கேயுமே கொஞ்சம் டீசெண்டான ஒரு கேபினெட் தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த பில்டுக்கு நான் டீப் கூலோட ஒரு கேபினெட் தான் சூஸ் பண்ண போகிறேன். டீப் கூலோட மேட்ரிக்ஸ் 440 இன்னொரு நல்ல கேபினெட் தான். இதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் முன்னாடி 3 ஃபேன் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதோட ஏர் ஃப்ளோ கேபிள் மேனேஜர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அந்த கேபினெட்டில் நம்ம எந்த சைஸ் வரைக்குமே ஃபேன் ஏர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ரேடியேட்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நம்மளால் 280 mm வரைக்குமே ரேடியேட்டர் மவுண்ட் பண்ண முடியும். முன்னாடியும் 280 mm வரைக்குமே நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் 280 mm இருக்க ஒரு ரேடியேட்டரோட ஏயோ நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் 13 இன்ச்சுக்கு அப்கிரேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஏயோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 13 இன்ச் சிபிக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஏயோ போட்டுருக்கலாம் ஒரு நல்ல ஐடியா. இல்லைனா ஏர் கூலர் கூட போடலாம். அப்புறமா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏர் ஃப்ளோ. முன்னாடி இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே இன்டேக்காகவும் பின்னாடி இருக்க ஃபேன் எக்ஸாஸ்டாகவும் ஒர்க் ஆகும். நல்லா ஏர் சக் பண்ணி வெளியே ஹீட்டான ஏரையுமே எக்ஸாஸ்ட் பண்ணுது. ஸோ அப்புறமா இதுக்கான ரேம் கண்டிப்பாக நம்மளால் சிங்கிள் ஸ்டிக்கில் விட முடியாது. கண்டிப்பாக டுவல் ஸ்டிக் டுவல் சேனல் ரேம் தான். நான் அதுக்கு எப்போவுமே சூஸ் பண்ணுற மாதிரி D30 ரேம் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்லா பட்ஜெட் பில்ட்லேயுமே இதுதான் இருக்கும். இந்த ரேம் நம்ம 2 ஸ்டிக்காக யூஸ் பண்ணதுனால நம்மளோட டுவல் சேனல் ரேமாக யூஸ் பண்ண முடியும். நம்ம சிங்கிள் ஸ்டிக் 16GB சூஸ் பண்ணாமல் எதுக்காக 8GB 2 ஸ்டிக் சூஸ் பண்ணியிருக்கோம்னா டுவல் சேனல் ரேமாக யூஸ் பண்ணலாம். அதே வேளையில் நம்மளோட மதர் போர்ட்லையுமே 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் ரேம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஸ்லாட் தள்ளி இன்னொரு ரேமை போடுங்க. அப்போ தான் டுவல் சேனல் ரேமாக யூஸ் ஆகும். நீங்கள் பக்கத்து ஸ்லாட்டில் போட்டிங்கன்னா அது எப்போவுமே சிங்கிள் ரேமாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதை நாம வச்சு அப்படி ரேம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க் நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டோம் நம்மளோட பில்டில். SSD தான், அதுவும் NVMe PCI SSD தான் சூஸ் பண்ணுவோம். மினிமமாக 500GB எல்லா பில்டுக்கும் சூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுக்குமே க்ரூஷலோட P3 500GB சூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டோட ஃபைனல் ப்ரைஸிங் 5600 382 வந்திருக்கு. இன்றைக்கி இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங் 400 rupees இன்க்ரீஸ், இல்லைனா இந்த பிசி பில்ட் 5600Kக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு RTX கிராஃபிக்ஸ் கார்டோட இது உண்மையிலே ஒரு சூப்பரான பிசி. ஸோ இப்போ இதோட பெஞ்ச் மார்க் காட்டுறோம் பாருங்க. It's the world serpent. Stay calm, boy! I am! What does it say? We're gonna move quick, and we're gonna keep cool. My job, my score, get your own! You are alone, you pathetic psychopath! Suppose a group hug's out of the question? Age was a time of warriors and legends. In Valhalla, you will find the largest variety of enemies ever assembled in an Assassin's Creed game. Every archetype offers a unique challenge. Some will coordinate with their allies for special attacks, while others will use nearby objects to their advantage, including the bodies of fallen warriors. ஸோ இப்போ எல்லாம் இதோட பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ்லையுமே RTX 2060 தான் பெட்டரான FPS கொடுக்கும். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் 3050 வாங்குறதுக்கு இந்த 2060 வாங்குறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கே சேம் தான். நீங்கள் காம்பனன்ட் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொஞ்சம் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் பர்சனலாக நானும் வாங்கியிருக்கேன், நிறைய பேர் வாங்கி ரிவ்யூவும் பண்ணியிருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் கூகுளில் போய் அந்த வெப்சைட்டோட நேமை போட்டு ட்ரஸ்டடாக இல்லையான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ரெடிட்டில் போனீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண யூசர்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரிட்டர்ன் பாலிசி எப்படி இருக்குது, அந்த வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணலாமா இல்லையானலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்களும் வாங்கலாம். ஓவராலாக ஒரு 56,000 ரூபாய்க்கு ஒரு RTX கேமிங் பிசி உண்மையிலே ரொம்ப ஒர்த்தானது தான். நான் நிறைய ஸ்டோரில் எல்லாம் போனீங்கன்னா கூட ஒரு 60,000 ரூபாய்க்கு உங்களால் RTX 3050 தான் பிசி பில்ட் பண்ண முடியும். இந்த பிசி பில்ட் அதோடையுமே பெட்டரான FPS கொடுக்கும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி அவங்க H610 மதர்போர்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மதர்போர்டு போட்டிங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட் ஜென்னுக்கு அப்கிரேட் பண்ணும்போது இன்னும் காசு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே வேளையில் இந்த BC60 அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதால் கொடுக்க முடியாது. அவங்க H610 போனீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மதர்போர்ட்லையுமே 2 RAM ஸ்லாட் தான் இருக்கும். நம்ம இங்கே 4 RAM ஸ்லாட்டோட அப்கிரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம 13 ஜென்னுக்கு போகும்போது கூட நம்மளால் இன்னும் எக்ஸ்ட்ரா RAM ஆட் பண்ணி இன்னுமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்புறமா நீங்கள் இந்த பில்டுக்கு ஹையர் கிளாக் RAM சூஸ் பண்ணலைன்னா நாம் சூஸ் பண்ணிருக்க அந்த 3200 MHz ரேமே போதுமானதான். இந்த பில்டுக்கு ஹையர் கிளாக் ஸ்பீட் இருக்க ஒரு ரேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணியை நீங்கள் இன்னும் வேணும்னா CPUவில் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைனா மதர் போர்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டரான FPS கொடுக்கும். ஹையர் கிளாக் ரேமில் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த காசுக்கு 2-3 FPS தான் கிடைக்கும். அது அவ்வளோக்கு ஒர்த்து கிடையாது அந்த காசுக்கு. ஸோ அந்த காசை நீங்கள் CPU இல்லைனா மதர் போர்டு, GPU ஏதாவது அதர் காம்பனன்ட்ஸை சூஸ் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஐடியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய PC பில்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.